பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் மனிதனிடத்துல ரொம்ப டைரக்டா இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக யாருமே இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும்படியான ஔஷதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம். உங்கள் இருதயம் துக்கப்படும்படியாக யாராவது பேசியிருக்கலாம். அவர்கள் பேசின வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை ஒரு ஈட்டியை போல குத்தி இருக்கலாம். அதன் நிமித்தம் உங்கள் இருதயத்தில் அந்த புண் ஆறாததாயும் அந்த காயம் கொடிதாயும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட, உங்கள் காயங்களை கட்டும்படி ஒரு மனுஷனும் இல்லாவிட்டாலும் கூட, உங்கள் காயங்களுக்கு ஒரு ஔஷதம் கொடுக்கும்படி ஒரு மனிதனும் இல்லாவிட்டாலும் கூட, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தள்ளுண்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் விசாரிப்பாரற்ற நிலைமையில் இருக்கிற உங்களை, தள்ளுண்ட நிலைமையில் இருக்கிற உங்களை, உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், மகளே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயம், மனிதர்கள் பேசின வார்த்தை நிமித்தம் ஏற்பட்ட அந்த காயம் ஆறாததாய், அந்த காயம் கொடியதாய், அந்த காயத்தை ஆற்ற ஒரு மனிதனும் இல்லாத சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் அந்த காயத்தை நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நான் தள்ளுண்ட நிலைமையில் நான் இருக்கிறேனே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, என்னை தேற்ற யாரும் இல்லையே, என்னை ஆற்ற யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் தேவன் இன்று சொல்லுகிறார், மகளே நான் உனக்காக இருக்கிறேன், மகனே நான் உனக்காக இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு மனிதனும் இல்லாவிட்டாலும் உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. அவர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். நாம் செபிப்போமா? தகப்பனே, இந்த நாளிலும் கூட இருதயத்தில் துக்கத்தோடு கூட மனிதர்களுடைய வார்த்தையினால் குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் தகப்பனே. மனிதர்களுடைய வார்த்தைகள் ஈட்டியை போல் அவர்களுடைய இருதயத்தை குத்தி அதை காயப்படுத்தி இருந்தாலும், அந்த காயத்தை ஆற்ற ஒரு மனிதனும் இல்லாது இருந்தாலும், அந்த காயத்தை ஆற்றும்படியாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக எந்த மனுஷனும் இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்காக நீர் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்கப்பா. இருதயத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா கவலைகள் மாறட்டோப்பா. எல்லா துக்கம் மாறட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. துக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க, காயங்கள் எல்லாம் ஆற்றுங்க இயேசுப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கட்டளையிடுங்க. கர்த்தர் அப்படியே நீ செய்கிற தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கீங்களா? தள்ளுண்ட நிலைமையில் இருக்கீங்களா? உங்கள் காயங்கள் ஆற்ற யாருமே இல்லையா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார்.